காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலியை பார்க்க வந்து அனைத்து தமிழர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நம்ம பேச போறது வந்துட்டு எலுமினாட்டி வந்து எப்படி இந்த உலகத்தை ஆள போறாங்களோ, ஸோ நம்ம இன்னைக்கு அதுதான் பேச போறோம். ஆக்சுவலா இலுமினாட்டிங்கிற முதவே இது யூதர்கள்ட்ட இருந்து தொடங்கும். ஏன் இது யூதர்கள்ட்ட இருந்து தொடங்குதுனாக்கா, கிட்டத்தட்ட இலுமினாட்டிங்கிற குரூப் ஒரு 1000 இயர் ஒரு 1000 வருஷத்துல இருந்து இவங்க ஆனா வேற வேற பேர்ல இருந்தாங்க. ஃப்ரீ மேஷன்லாம் பேர் இவங்களுக்கு இருந்திருக்கு. சீக்ரெட் சொசைட்டின்னு பேர் இருந்திருக்கு. ஃப்ரீ மேஷனை ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ மேஷன் இப்போதைக்கு அந்த டைம்க்கு இல்லை. பட் இப்போதைக்கு வேற ஃப்ரீ மேஷன் இவங்க அதே தான் ரன் பண்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இவங்க வேற டைப்ல ரன் பண்றாங்க. இப்போ அப்பப்போ இவங்களோட இன்டர்வியூஸ், ரிவ்யூ, வீடியோ, அப்பப்போ அவங்க இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இப்போதைக்கு இவங்களோட இவங்க கொஞ்சம் வெளி காட்டிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கங்கிறத தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ அதே மாதிரி இவங்க இல்லாத இடமே முதல்ல கிடையாது. இவங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ பேசுறதுல இவங்க இல்லாத இடமே கிடையாது, இவங்க இல்லாத கண்ட்ரி கிடையாது, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஆனால் இவங்களை பார்க்கறதுக்கு மிகவும் சாதுவாக இருப்பாங்க. ஆனால் சாதுவான நாட்கள் கிடையாது அவங்க. ஏன்னா மிகவும் ஆபத்தானவர்கள். ஏன்னா இலுமன் நாட்டிங்கிறவங்க யாரும் இல்லை 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 இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. இலுமன் நாட்டிங்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஆடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். இந்த சின்ன விஷயத்த வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2024 இந்த ஒரு 2024 டைம்ல தளபதி அவர்களோட கோட் படம் வெளியிட்டிருக்காங்க. அந்த கோட் படத்துல ஒரு சின்ன சீன் வரும். அதுல CM00 தான் வரும். அந்த கார் வந்து ஆக்சுவலா தளபதி அவர்களோட கார். இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இலுமினாட்டி அவர்கள் இதை குறிப்பிட்டாங்கிறது எல்லாராலையும் பேசப்படுது. இந்த விஷயம் ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிஎம்ங்கிற பதவி அதே மாதிரி பிகில் படம் இருக்கும். அதுக்கும் முன்பு வந்த படம். அந்த பிகில் படத்துலயும் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் வர நேரத்துல அந்த ரவுடிகள் எல்லாருமே சரி துரத்திக்கிட்டு ஒரு ஏரியால இருந்து தளபதியோட ஏரியாக்குள்ள வருவாங்க. ஏரியாக்குள்ள ஒரு சின்ன பையன் முன்னாடி வந்து நின்று, ஏய் நில்லு, இது யார் ஏரியான்னு தெரியுமா? அங்க ஒரு சீனான ஒரு சீன் வச்சுட்டு அந்த இடத்துல இது சிஎம் ஏரியானு 2வது க்ளூவை கொடுத்துட்டாங்க. இதுக்கு அதுக்கப்புறமா பின்னாடி இன்னும் அந்த சர்க்கார் படத்துலயும் ஒரு கட்சியை எதிர்த்து அவர் நின்று கெலிச்சு, அதுவும் அந்த கட்சியும் 75 வருஷம் பழைய கட்சி போலவே அவர் சித்தரிச்சு, சேம் அப்படியே டிஎம்கே போலவே அப்படியே சித்தரிச்சு, அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிற மாதிரிலாம் காட்டி, அதை இவர் வந்து ஒண்டியால நின்று அந்த கட்சியை டெமாலிஷன் பண்ணி அந்த கட்சியில இருக்கிற தலைவரோட ஓட்டெல்லாம் பிடுங்கி இவர் வென்று இவர் வேற ஒருத்தர் உட்காரிக்கிறது போல போறாரு. ஆனா இன்னைக்கு தளபதி தான் உட்காந்துட்டு இருக்காரு. இனி வேற யாரும் உட்காரல. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த படம் கிடையாது. பீஸ்ட் ஃபிலிம்ல நிறைய குறியீடு இருக்கு தளபதி அவர்கள். அவரே ஒரு இலுமினாட்டி ஃப்ரீ மேஷனுங்கிற போக்குல பாரிசாலன் அண்ணன் அவர்கள் பேசுவாரு. ஸோ அந்த காணொலி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுசாவே தெரியும். அவரு எதெல்லாம் வச்சு குறியீடு இவங்கெல்லாம் இலுமினாட்டிங்கிறத சொல்றதுக்கு இல்லை, இவங்களே ஏற்கிறாங்களோ ஒரு வேலை, இவங்கள பின்னாடி நின்று இயக்கலாம். அதே போல மைக்கேல் ஜாக்சன் அவர்கள். மைக்கேல் ஜாக்சன் கிட்டத்தட்ட உலகத்துக்கே பிரபலமான நபர். ஆனா சோனிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவர்கிட்ட டச்சப் ஆகும் போதோ அவரு அந்த சோனி கம்பெனி என்னன்னு சொல்லி அவர் வரவேற்பான சாட்டானிக் சைத்தான் அந்த பேய் அந்த ஒரு கம்பெனிக்கு அவர் இன்னும் போல இது போல பேர்களை சொல்லுவார். எதுக்காகக்கா ரிச்சுவல்ஸ் நடக்கும்னுவாரு. இந்த மாதிரி நான் பண்ண வைக்கிறாங்க ஒரு குரூப், இலுமினாட்டி குரூப் என்ன இந்த மாதிரி பண்ண வைக்கிறது. நிறைய இன்டர்வியூ அவங்க கூட பழகின ஃப்ரெண்டும் கூடலாம் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பேசுவாரு. கடைசி நேரத்துல கூட அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொண்டுருவாங்கிறது அவர் பேசின அந்த கால் ரெக்கார்டு, ஃபைனல் ரெக்கார்டு இருக்கும். அதுவும் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த தோனி மூவி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பார்த்தேன். அதோட ஹீரோ கூட வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. பட் அது கூட சீக்கிரட்டா அந்த கேஸ் கூட இது பண்றாங்க. அது அதை பத்தி இதே போல ஒருத்தர் இல்ல, விஜய் சித்ரா அவர்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இதனால இவங்க சம்பந்தமான்னு கேட்டாங்கன்னாக்கா இதுக்கும் இவங்க சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருந்துச்சு. ஏன்னாக்கா இதுல எந்த ஒரு சிம்பாலிசமும் இல்லை. இவங்க பண்ணாங்கிறது எந்த சிம்பாலிசமும் இல்லை, எந்த குறியீடும் இல்லை. ஆனா அதுவே இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சான்று இருக்கு. சான்றோட தான் நம்ம பேசணும் இந்த விஷயத்த பத்தி பேசும் போதவே மிகவும் துல்லியமா பேசணும். ஏன்னா தவறான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பரப்பக்கூடாது நம்ம சேனல் மூலியமா. அதனால நம்ம எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டா டீடைல்ஸோட சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க அதை கன்வே பண்ண பார்க்கலாம். இது போல இவங்க ஏற்கிறது எல்லாமே ஒன்று ஃபிலிம் இண்டஸ்ட்ரி,
ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்காங்க, ஃபிலிம்லயும் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்காங்க. முக்கியமா டெலிவிஷன்ஸ் எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுவே எவ்வளவு மீடியாஸ் அவரை தப்பா போர்ட்ரேட் பண்ணல. எல்லா மீடியாவும் அவர் சரியா தான் போர்ட்ரேட் பண்ணிச்சு. அவர் தவறான வேலைகளை செய்யும் போதும் அவர் சரியா தான் போர்ட்ரேட். ஸோ இதுக்கு நான் மொத்தமா அவரை இலுமினாட்டின்னு சொல்ல வரல. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ, ஏன்னா அவரை எதுவுமே பண்ண முடியல யாராலையும். அதே போல அவர் தான் வென்று வந்து உக்காந்தாரு எம்எல்ஏசியில. ஆனாலும் அவர் இன்னைக்குமே கார்பரேட் ஒரு கம்பெனி எப்படி நடத்தணுமோ ஒரு ஆட்சி, அந்த கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஆட்சி நடத்துறாரு. இது எடுத்துக்காட்டுக்கு 150 வருஷத்துக்கு ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரு. திருச்செந்தூர்ல இருக்கிற கடலோரத்துல இருக்கிற மண்களை எடுக்கிறதுக்காக, அங்கதான் ஒரு வேலையை செய்யறதுக்காக 150 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டார். அதே போல இன்னைக்கு 98 கிராமங்கள்ல இருந்த மக்கள்களை எல்லாரையுமே சரி, இதுக்கு இப்போ தளபதி அவர்கள் கேஸ பொண்ணுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரும்ப ரீகேஸ் போட்டு நடத்த இதை எங்களுக்கு இந்த இடத்த மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 98 கிராம மக்கள், திருச்சியில இருக்கிற கிராம மக்கள் கேட்கறாங்க. ஆனா நீங்க அதையும் நடைமுறைப்படுத்துறாரு. இதெல்லாமே பார்க்கும்போது கார்பரேட் நிறுவனத்துக்கு எல்லாத்துக்குமே இவரு நிக்கிறாருங்கிற ஒரு மனநிலைக்கு வரவேற்கப்படுறாரு. எங்களை மாதிரி ஆட்களுக்கு அப்படிதான் தெரியப்படுது. கார்பரேட் மையமாவே இவரோட ஆட்சி இருக்கு. ஏன் கார்பரேட் மயமாவே அவர் நடத்துறாரு? ஏன் எந்த பொருளாதாரமும் தற்சார்பு பொருளாதாரம் பத்தி வரவே மாட்டேங்கிறாரு? இது போல எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இப்போ இவங்க மட்டும் கிடையாது. இப்போ அடுத்து போவோம். அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்களே ஷாக் பண்ணுவீங்க. பிக் பாஸ்ங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த பிக் பாஸ்ல நடத்துற மொத்த விஷயமே மனிதர்களோட மனநிலைக்கு எதிரான செயல்கள் தான். ஒரு மனிதனா இப்ப நீங்களே உங்க கூட ஒருத்தர் சண்டை போடாத ஒரு வேலை ஒரு கேம் ஒன்று வைக்கிறோம். அந்த கேம் எப்படி இருக்கணும்? நம்ம 2 பேருமே ஆடி கெளிச்சாலும் சரி, ஒரு 2 பேருமே அன்பா பேசிக்கணும். ஆனா அந்த இடத்துல அப்படி படம் பருவத்துல எதிரிகளாக சித்தரிக்கப்படுறாங்க. இப்ப எதிரிகளாக சித்தரிக்கப்படும் போதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்காத ஒரு மிருகத்தை போல பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அவங்க வைக்கிற கேம்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கேட்டாக்கா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஆனா அங்க வந்துட்டு தன்னோட மனசாட்சியோ மனநிலையோ எல்லாத்தையும் இழக்கிறாங்க. ஒரு பாசமோ இது எல்லாத்தையும் இழந்து வெளியே வந்து ஒரு மிருகத்தை நம்ம போல இருக்காங்க. இதுதான் இலுமினாட்டிக்கு தேவை. இது போல மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு மூஞ்சில ஒரு பிம்பிள்ஸ் குரு வருதுனாக்கா, இந்த குரு வரதுக்கு முன்னாடி அதுக்கு கிரீம் வந்துருக்கும். அவங்க கொடுக்குற சோப்பு போறதுனால தான் நம்மளுக்கு பிம்பிள்ஸே வரும். இப்போ என் மூஞ்சில எல்லாம் பாருங்க பிம்பிள்ஸே கிடையாது. இது காரணம் ஒரே ஒரு காரணம், நான் சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமா. கடையில இந்த பேக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் எது காரணம்னாக்கா, நீங்க யூஸ் பண்ற சோப்பு, அதுக்கப்புறமா மூஞ்சிக்கு யூஸ் பண்ற சில கிரீம்ஸ், இதெல்லாம் தான் காரணம். ஸோ இதெல்லாம் இவங்களாவே எடுத்துட்டு வருவாங்க, இவங்களா இது பண்ணுவாங்க. இப்போ அடுத்து இந்த பிக் பாஸ்ல கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பிக் பாஸ் அந்த சிம்பிள், கண் சிம்பிள், இந்த கண் சிம்பிளை அழிவு குறிக்கும். இது இலுமினாட்டியோட ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் கண்ணை குறிக்கும். அது தமிழ்ல இருந்தாலும் சரி, கன்னடா இருந்தாலும் சரி, தெலுங்குல இருந்தாலும் சரி, மலையாளத்துல இருந்தாலும் சரி, ஹிந்தியில இருந்தாலும் சரி, பெங்காலில இருந்தாலும் சரி, குஜராத்தில இருந்தாலும் சரி, மராத்தியில இருந்தாலும் சரி, இது எந்த மொழியில ஹிந்தி, இங்கிலீஷ் எதுல இருந்தாலும் சரி, பிரெஞ்சு, ஜெர்மனி எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, இது இலுமினாட்டிகளோட ஷோ. இந்த ஷோ ஆக்சுவலா நடத்துறது அவங்க தான். இதுக்குதான் கமலஹாசன் அண்ணன் அவர்கள் ஃப்ரீ மிஷன்ல இருக்கிறேன்னு சொன்னார். அதே போல மதன் கௌரி, ஸ்ருதிஹாசன் இவங்க 2 பேருமே ஒரு மீடியால உட்காந்துட்டு, அதே மதன் கௌரி அவர்கள் மீடியாவை தான் இருக்கும். அந்த மீடியால உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்க அந்த மதன் கௌரி அவர்கள் கேட்கவே மாட்டாரு. ஆனா ஸ்ருதிஹாசன் அவர்களே, கமலஹாசனோட ஒரு பெண், அவங்களோட பொண்ணு, அவங்கள வந்து வாண்டடா சொல்லுவாங்க, நாங்கதான் இலுமினாட்டி, நாங்கதான் இலுமினாட்டி குரூப், நாங்க அந்த குரூப் அவங்களே சொல்றாங்க வீடியோ. அந்த வீடியோ போய் பாருங்க, மதன் கௌரி ஸ்ருதிஹாசன் இன்டர்வியூ சொல்லிட்டு போட்டு பாருங்க, உங்களுக்கு இவங்க எப்படியெல்லாம் நம்மள ஆள்றாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு. அவங்கள அவங்க பொண்ணே வாண்டடா வந்து சொல்றாங்க, நாங்க இலுமினாட்டி, நாங்கெல்லாம் இலுமினாட்டிங்கிறத அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க. அதே போல கமலஹாசன் அவர்கள் இருந்தாரு. அதுக்கப்புறமா விவேகானந்தா அவர்களும் இருந்தாரு. சுவாமி விவேகானந்தா அவர்கள் புக்ஸ் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா அவரும் ஃப்ரீ மிஷனுங்கிற ஒரு குரூப்ல இருந்தாருங்கிறது இருக்கு குறிப்பு. அதே போல இவர்களை எதிர்த்தவர்களை என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுங்களா? இவங்க ஒரு கார்பரேட் நிறுவனம். மொத்த கார்பரேட்ஸை நடத்துறவங்க இந்த இலுமினாட்டிஸ் தான். இந்த இலுமினாட்டிகள் கார்பரேட்ஸை நடத்தும் போது என்னன்னாக்கா, இவங்களுக்கு தொல்லை யாருன்னு இப்போ பாத்தீங்கன்னாக்கா, சாதாரண தற்சார்பு நிலையில இருக்கிறாங்க இல்லைங்களா, தன்னோட வேலையை தானே செஞ்சு தன்னோட உணவை தானே உண்றாங்க இல்லைங்களா,
அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிரியாக தெரிகிறது. எதுக்காகனாக்கா இவங்ககிட்ட எது வாங்கினாலும் சரி இவங்ககிட்ட தான் நீ போய் வாங்கணும். எந்த பொருட்களை வாங்கினாலும் சரி இவங்ககிட்ட நீங்க தான் போய் வாங்கணும். இது ஏன் நீங்க மட்டும் அவங்ககிட்டயே போய் வாங்கணும், அவங்ககிட்டயே சாப்பிடணும்னாக்கா அவங்க கிட்ட சக்தி இருக்காது. அவங்க கொடுக்குற எந்த ப்ராடக்ட்லயும் சக்தி இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிற முதல்ல நம்ம வலிக்கிட்டு இருந்த ஒரு வேப்பங்குச்சியை வச்சு வலிக்கிட்டு இருந்தோம். ஆமா. அந்த வேப்பங்குச்சிய பேஸ்ட் இல்ல இப்ப வேப்பங்குச்சி யூஸ் பண்றது பேஸ்ட். இப்போ யூஸ் பண்றது பேஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வேப்பங்குச்சி அடுப்பு கறி யூஸ் பண்ணோம். Okay. அதுக்கப்புறமா உப்பு இதை போட்டு வளர்க்கிட்டு இருந்தோம். உப்பு அடுப்பு கறியும் வேப்பங்குச்சி இதெல்லாம் வச்சு வளர்க்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வச்சு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. உங்க டூத் பேஸ்ட்ல நீம் இருக்கான்னு கேட்கறாங்க. என்ன நீம்னா அதேதான். நான் எதுல வளர்க்கிட்டு இருந்தோமோ அதுவே எங்க கிட்ட இருந்து பிடிங்கி இப்ப மறுபடியும் எங்க கிட்ட அதை வந்து திணிக்க பாக்குறீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையா இருக்கோ இது ஜனங்களும் யாரும் பாக்குறது இல்லை. ஸோ இதுதான் இந்த இலுமினாட்டிஸ். அதுக்கப்புறம் கார்பரேட்ஸ்குள்ள தான் மொத்தமா இந்த கார்பரேட்ஸ் ஆள்றவங்க எல்லாமே இலுமினாட்டிஸ் தான். இவங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இவங்க நல்ல பேஸ்மெண்ட் அடித்தளத்தை போட்டு எல்லா கண்ட்ரிஸ்குள்ளே உட்காந்துட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம குடிக்கிற நீர் தண்ணி, இந்த தண்ணியில இவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தண்ணியில இவங்களோட வேலை நெக்ஸ்ட் எல்லாருமே நீங்க குடிக்கிற தண்ணிக்கு பில்லு கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்றதுக்கும் சரி வேஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. வேஸ்ட் பண்ணவே முடியாது உங்களால. ஒரு ஜெக்கு தண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஜெக்குல ஒரு 5 ரூபானா இது ஒரு 5 ரூபா 3 ரூபா அந்த ஒரு ஜெக்கு தண்ணி இருக்கும். இது ஒரு 3 ரூபாய் தண்ணி, இது ஒரு 5 ரூபாய் தண்ணி, இல்ல இது ஒரு 1 ரூபாய் தண்ணி. இந்த அளவுக்கு காசு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு கேன் ஒரு பொறுத்து கூட அதை பார்க்க மாட்டோம். இந்த எண்ணெய் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரி அதோட வேல்யூ வந்துடும். வேல்யூ இதுவும் மாற போகுது. பிஸ்லரி வாட்டர் போல இதுவும் ரேட் ஏற போகுது. ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் சொல்றேன், தற்சார்பு பொருளாதாரம் யார் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, தற்சார்புனா என்ன, தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இதை பத்தி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ யார் உணர்றாங்களோ இவங்களால மட்டும்தான் இதுல இருந்து விலகி நின்று கொஞ்சம் தன்னோட லைஃபை அவங்களே சேர்ந்து அவங்களே வாழ்றது போல இருக்கும். இப்போ இந்த இலுமினாட்டியவர்கள் இன்னும் என்னென்ன விஷயம் பண்ணிக்கிறாங்கன்ட்டு இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இலுமினாட்டினா என்ன? இவங்க ஆக்சுவலாக சாத்தானை வழிபடுறாங்க. ஏன் இவங்க சாத்தானை வழிபடுறாங்கக்கா, இவங்களுக்கு சாத்தான் மேலே நம்மளுக்கு இப்போ எப்படி ஒரு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கோ அதே போல இவங்களுக்கு சாத்தான் மேலே நம்பிக்கை அதிகம். இவங்க முதல்ல முருகனையோ பொற்றவையோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது சாத்தான் தான் நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊருக்குள்ள வரும்போது நம்ம வந்து பலி கொடுப்போம். அதே போலதான் இவங்களும் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க காட்டுற இந்த ஸ்டாருக்கோட ஒரு இது இருக்கும். இது ஆக்சுவலாக முருகனை வழிபடுறவங்களுக்கு தெரியும், அருகோண நட்சத்திரம். இந்த அருகோண நட்சத்திரம் தான் அவங்க வந்துட்டு நம்ம முருகனை வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்காலத்துல முருகனுக்கு பலி கொடுப்பாங்க வெள்ளாட்டுக்கறியை. இன்னைக்கு வந்துட்டு முருகரை சைவ கடவுளா மாத்திருக்கிறாங்க. எல்லாம் வெஜ்ஜே மாத்திக்கிறாங்க. ஆனா முருகனுக்கு வெள்ளாட்டுக்கறியை ரத்தத்தை கொடுக்குவாங்க. வெள்ளாட்டுக்கறியை இதை யாரு சொன்னாலும் சரி யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஆனா முருகனுக்கு முருகன் கோயில பலியிட்டு இருக்கும், வெள்ளாட அறுப்பாங்க. இதை பார்த்து இவங்க முருகனை அந்த அருகோண நட்சத்திரத்தை வச்சு வழிபடும் போதோ இதுவும் சாத்தான வருஷத்தான் அப்ப நமக்கு இதுவும் தேவை இதையும் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. நம்மளோட அருகோண நட்சத்திரமும் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. முருகனுக்கு சிலை இல்லை, அது இருந்துச்சு, சிலையே இல்லை, அருகோண நட்சத்திரம் வச்சுதான் வழிபடாங்க. இப்பதான் சிலை வந்துருக்கு ஆச்சுங்களா. கொஞ்சம் காலத்துல தான் அவரு சோழர்களோட காலத்துல இந்த கொஞ்சம் பீரியட்ல தான் வந்துருக்குது. அதே போல இவங்க யாரு, இவங்களோட ஆர்ஜின் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க வந்து ஒரு யூத வம்சாவளி. யூதர்கள்னா இப்ப யாருன்னு நீங்க போயிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும் கணக்கு, கிறிஸ்தவருக்கு இஸ்லாமியருக்கு இன்னும் முன்னாடி இருந்தவங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவருக்கும் இன்னும் முன்னாடி இருந்தவர்கள் யூதர்கள். எல்லாருக்கும் முன்பேவங்க. இப்ப யூத மரபுல இருந்தவங்க, யூத வம்சாவளியில இருந்தவங்க சரி, யூத மதம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த யூத மதத்துல இருந்து தெரிஞ்சு வந்த மதம் தான் 2 மதமும், இஸ்லாமிக் மதமும் கிறிஸ்துவ மதமும். கிறிஸ்துவ மதம் முதல்ல வந்துச்சு. கிறிஸ்துவ மதத்துல இருந்து சில பிழைகளை கரெக்டா பண்ணிக்கிட்டு வந்த மதம் தான் இஸ்லாம். சரிங்களா. அவங்க நம்ப மாட்டாங்க. யாரு? யூதர்கள் யூத மதத்தை வச்சுட்டு இருக்கவங்க இவங்க வந்துட்டு இதை நம்ப மாட்டாங்க. இயேசு அவர்கள் வந்தாரு, அவர் தான் நெக்ஸ்ட் ப்ராஃபிட்ங்கிறத அவங்க நம்ப மாட்டாங்க. அவர் தான் நெக்ஸ்ட் ப்ராஃபிட்ங்கிறத நம்ப மாட்டாங்க. முகமது நபி அவர்களையும் அவங்க
இஸ்லாம் ரீதியில அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தர் வராரு, இவங்க கிடையாதது. இதுதான் அவங்களோட இது அஜெண்டா. ஸோ இத அவங்க நம்பாதனால கிறிஸ்தவர்களையும், இஸ்லாமியர்களையும் மிகவும் மோசமா வெறுப்பாங்க. இது 2த்தையும் சேர்த்து வெறுப்பதனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குதுன்னு யோசிக்கலாம். இதுல வந்து என்ன ஆச்சுனாக்கா, யூத மதத்துல இருந்தவங்க, யூத மதத்துல திரிஞ்சு கிறிஸ்தவ மதத்துக்கோ, இஸ்லாமிய மதத்துக்கோ பிரிஞ்சுட்டாங்க. இப்ப இஸ்லாமிய மதத்துக்கும், கிறிஸ்தவ மதத்துக்கும் தனித்தனியா மக்கள்கள் வரல. அங்கருந்து இருந்த மக்கள் தான் அப்படியேதான் இப்படி கன்வெர்ட் ஆகும். இதுக்கு தனியா மக்கள்கள் இருக்கல. இது ஒண்ணும் தனியா மக்கள்கள் இருக்கல. அங்கருந்து இருந்தவங்க அப்படியே குழந்தைகளை பெத்துக்கிட்டு வருங்காலத்துல பட் வரும்போது இப்ப எல்லாம் தனித்தனி ஆயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா இப்ப தனித்தனியா ஆயிட்டாங்க. இப்போ ஆனா இப்ப யூதர்கள் வந்து மிகவும் குறைவான ஒரு எண்ணிக்கையில காண்றாங்க. இது அவங்களுக்கு மிகவும் கோவத்தை அளிக்குது. ஸோ இது ரொம்ப அவங்களுக்கு வெறியாகிறதுனால அவங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த உலகத்தையே நம்ம தான் ஆளணும். இந்த உலகத்தை அவங்க தான் ஆளணும்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட்ஸ். ஸோ இந்த தாட் மூலியமா அவங்களுக்கு என்னன்னாக்கா, இன்ஃப்ளூயன்சர் அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். நம்மளுக்கு தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆபாசமான காட்சிகளை படத்துக்குள்ள இவங்களே வாண்டடா வைப்பாங்க. இப்ப எல்லா நான் இன்னும் எல்லா மூவிலயும் கம்பல்சரி இருக்குது அதெல்லாம். இப்ப ஆபாசம் movie எல்லாமே இருக்குது. எல்லா படத்துலயும் வருது. எல்லா அது படத்துலயும். யார் படத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லா படத்தையும் ஆபாசமான காட்சிகள் வருது. அதே போல நான் இப்போ சொன்னதை வச்சு முழு டீட்டெயில்ஸ் தெரியாம வந்து என்னை கமெண்ட்ல திட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா நான் முழு டீட்டெயில்ஸோட உங்களுக்கு வீடியோ பண்ணா நான் போடுறேன். எப்படி இஸ்லாம் மதத்துல வந்து யூதர்கள் அந்த யூத மதத்தை எப்படி கிறிஸ்தவ மதம் பிரிச்சிச்சு, கிறிஸ்தவ மதத்துல இருந்து எப்படி இஸ்லாம் மதம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துட்டு கேட்டு எனக்கு பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு தெய்வ வழி கோட்பாடு. கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதமும் ஒரு தெய்வ வழி கோட்பாடு. அவங்க நிறைய தெய்வத்தை நம்ப மாட்டாங்க, ஒரே தெய்வத்தை தான் நம்புவாங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு இதுக்கு ஒரு பேரே இருக்கு. பேர் எனக்கு ஞாபகம் வரல. அந்த பேர் மூலியமா இந்த மதங்கள்லாம் இப்படியே போயிடும். இதெல்லாம் வெளியில இருந்த மதங்கள். இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற மதங்களை பாத்தீங்கன்னா மதம் கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ள எந்த மதமும் கிடையாது. இனங்கள் தான் இருந்துச்சு. தமிழ் இனங்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், துளுவர்கள், தெலுங்கர்கள், ஆஹ் இன்னும் நிறைய இனங்கள் இருக்கு. குட்டி குட்டி இனங்கள் மகாராஷ்டிரி, அவங்க பீகார்ல இருக்கவங்க, நார்த் இந்தியால இருக்கவங்க, இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்ததுதான் இந்து மதம். ஓகே. அதனாலதான் இவங்களுக்குள்ள ஒற்றுமை வரமாட்டேங்குது. தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் எல்லாம் ஜனங்க அடிச்சுக்கிறதுல பாலிடிக்ஸ். யாரு ஆனா இந்த ஜனங்க அரசு அடிச்சுக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. ஜனங்க அடிச்சுக்கிற மாதிரி இவங்க காட்டுவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஜனங்க அடிச்சுக்கிறது கிடையாது, ஜனங்க அடிக்கிறது கிடையாது. ஆனா இவங்க வந்துட்டு பாலிடிக்ஸ் வச்சு அடிச்சு காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, ஜனங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு உணர்வு வருது, இவன் நம்ம ஆட்கள் அடிக்கிறான்ட்டு. ஆனா அது நம்ம ஆட்கள் எல்லாம் கிடையாது. அது என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னாக்காங்க, இவங்க தன் இனத்தை இந்த இனத்தை அடிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த கை அடிக்கும் இந்த கையை மொத்தமா அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த கைக்கும் இந்த கை மொத்தமா அடிச்ச மாதிரி. ஆனா இங்க பின்னாடி அடிபாடுல கைக்கு, ஆனா இங்கதான் அடிபாடுது. ஆனா இது ஜனங்களுக்கு புரியறதே கிடையாது. ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நீங்க அடிச்சாலே இவங்க மொத்தமா அடிச்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஓகே. பொலிட்டிஷியன் நீங்க சண்டை போறாங்க. பொலிட்டிஷியன் தான் சண்டை. சாதாரண மக்கள் ஒன்னாதான் இருப்பாங்க. எல்லா ஊருக்குள்ள போனாலும் எல்லா ஊர்லயும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஓகே. சோ ஆனா இதெல்லாம் ஏன் நான் இந்த விஷயத்துக்குள்ள சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தான் இலுமினாட்டியே சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ள இருக்கும் போதோ ஒவ்வொருத்தருமே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும். இது அவனோட முக்கியமான அஜெண்டா. அவனுக்கு இதெல்லாம் தேவை. யாரும் ஒற்றுமையாவே இருக்கக்கூடாது, ஒன்னாவே இருக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு சண்டைகளை மூட்டி விட்டுட்டே இருப்பான். தேவையான அளவுக்கு சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். யாராலையுமே அந்த சண்டையை கொஞ்சம் கூட நிறுத்த முடியாது. இதுக்கு மேலும் மேலும் அவன் ஃபன் பண்ணுவான் காசு. ஒரு நாடு கண்ட்ரி இப்போ இவர்கள் ஈரான்ல சண்டை நடந்துச்சு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு தான் சண்டை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும்போது இஸ்ரேல் நடுவில் வந்துட்டு அவங்க தலைவரை போட்டு கொண்டுட்டான். ஓகே. பாம்பு போட்டு கொண்டுட்டான். ஆனா இதுக்கு யாராலும் ஏதாச்சும் ரிவெஞ்ச் எடுக்க முடிச்சுக்கலாம். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தரால கூட ரிவெஞ்ச் எடுக்க முடியல. ஏன் ரிவெஞ்ச் எடுக்க முடியலன்னு யாராச்சும் கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஆனா அதுவே இந்த வேலையை இஸ்ரேல்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களால வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இவங்களோட மொத்த யூத வம்சாவளியுமே அங்கதான் இருக்காங்க. ஓகே. அது போல இஸ்ரேலுக்குள்ளதான். இஸ்ரேலுக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா இயேசு பிறந்த இடம் இஸ்ரேலுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்குள்ள ஒரு சிலுவையை தூக்கிட்டு போனா காரி துப்புறானுங்க. ஓகே. அசிங்கமான வார்த்தையில இயேசுவை பழிக்கிறாங்க, ஓகே. பேசுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா இஸ்ரேல் ஆயிட்டு இருக்கு. இஸ்ரேல் தான் அவங்களோட இன்னைக்கு முக்கியமான ஒரு பிளேஸ், முக்கியமான ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு இடத்த போட்டு வச்சுக்கிற ஒரு இடம் எதுனாக்கா இஸ்ரேல். யூதர்களோட முக்கியமான இடம் இஸ்ரேல் தான். ஓகே. இப்போ இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சண்டை, எல்லா பஞ்சாயத்தையும் நடத்த முடியுது.
நடத்தி பேசுறது, சண்டைங்களை மூட்டுறது எல்லாம் இந்த 2 நாள் தான். இவன் மூட்டுவான், இவன் சண்டைய மூட்டுவான், இவன் அதுக்கு போய் துணை நிப்பான், நடுவுல வரவங்க போட்டு அடிப்பான். அதான். இதனால மட்டும்தான் மோடி அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் இஸ்ரேல் இஸ் அ ஃபாதர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இந்தியா வந்து தாய் நாடுனா இஸ்ரேல் வந்து ஃபாதர் நாடுன்னு ஏன் அன்னைக்கு அவர் சொல்லிட்டு வந்தாருன்னா மோடி அவர்கள் இதனால தான் அவர் சொல்லிட்டு வந்தாரு. வேற எதுவுமே இல்லை. காரணம் இவ்வளவும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் இது நம்ம வரைக்கும் எப்படி தெரியுதுன்னா நாங்க இதை வந்துட்டு துல்லியமா இதை கவனிக்கிறோம். அதனால எங்களுக்கு தெரிய வருது. சப்போஸ் நாங்களே இதெல்லாம் துல்லியமா கவனிக்காம நாங்களும் அப்படியே அவர் ஏதோ பேசி போறாரு, அவர் ஏதோ ஃபாதர் லேண்டுன்றாரு, ஏதோ மதர் லேண்டுன்றாரு அப்படியே நாங்களும் போயிட்டு இருந்தோம்னா எங்களாலே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா நாங்க இதெல்லாம் அப்படி கிடையாது, விடுறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஜனங்களோட நம்பிக்கையான வாழ்க்கையோ ஜனங்களோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கணும்னு நாங்க ஒரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோல இவ்வளவு விஷயத்த சொல்றோம். இளம் நாட்டிங்க கிட்ட அவ்வளவும் உஷாரா இருக்கணும். ஏன் உஷாரா இருக்கணும்னாக்கா நீங்க கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கூட நம்மள ஒரு இனத்தின் மேல அவங்களோட கண்ணு பட்டுச்சு அழிக்கணும்னு நீங்க ஒரு சின்ன ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இலங்கையில தலைவருக்கும் மேதக தலைவர் உலக தலைவருக்கும் ஒரு போர் நடந்துச்சு. உலக தலைவரோட போர். ஆக்சுவலா அந்த போர்ல நியாயமான ஒரு கோரிக்கை வச்சிருந்து தலைவர் தான் இலங்கையில தமிழ் ஈழத்துல. அங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா சிங்களோட ஆர்மி தோத்துருச்சு, தலைவர்கிட்ட தோத்துருச்சு. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட அவன் 2 பேர் வந்துட்டு அன்னைக்கு தலைவர்கிட்ட பேசினாங்க. என்னன்ட்டு எங்களுக்கு இந்த ஒரு இடத்த கொடுங்க, உங்களுக்கு 36 லட்சம் கோடியை உங்க காலகிட்டே வந்து நான் போடுறேன், நீங்களே இந்த உலகத்தை நீங்களே இந்த இடத்த ஆண்டுக்கங்க, நீங்களே அதிபராக தலைவர்கிட்ட தேசிய தலைவர்கிட்ட பேசியாச்சு. ஆனா தேசிய தலைவர்கிட்ட பேசின போது அவர் என்னன்னாருன்னா இந்த இடத்த நம்ம அமெரிக்கா கொடுத்துட்டா இந்தியாவுக்கு பிரச்சனை ஆகும் இல்லைன்ட்டு இந்தியாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் கொடுக்கல. சைனாவை வந்து பேசி சைனாவுக்கு கொடுக்கல. ஆனா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா இதை வச்சுக்கிட்டு போற திரும்பவும் தொடர்ந்து அவங்கள நீ முடிச்சு காட்டி நீ அந்த இடத்த எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ராஜபிச்சை கிட்ட பேசினான். அந்த புறம்போக்கு கிட்ட அந்த புறம்போக்கிட்ட பேசும்போது அவன் வந்து அந்த டீலுக்கு ஓகே பண்ணிக்கினா இன்னைக்கு சைனீசஸ் அமெரிக்கா 2 கம்பெனி அதுக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு அந்த 2 கம்பெனியும் உள்ளே இருக்குது, உள்ள நடக்குது. 2 கம்பெனிக்குள்ளதான் நீ கொலம்போங்கிற ஸ்டேட் அங்கே ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட்டுக்குள்ள மிகப்பெரிய அமெரிக்கா கம்பெனிஸ் தான் இருக்கு. இதுதான் அவங்க ஆசைப்பட்டாங்க. இதுக்காக தான் இந்த போர் நடத்துச்சு. மொத்தம் 34 கண்ட்ரிகள் சேர்ந்துதான் அந்த போரை நடத்துச்சு. ஆனா அந்த போருக்கு எல்லாரும் ஃபண்ட் பண்ணாங்க காசு. இதுல இலுமினாட்டியும் எல்லா கண்ட்ரியும் ஃபண்ட் பண்ணுச்சு. மொத்தமா இலுமினாட்டி அவரை முடிச்சு வரட்டான்னு பிளான் பண்றான். இவ்வளவு விஷயத்தையும் ஆனா பண்றான். ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் இதெல்லாம் நானும் சொல்ல, இதை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம். எல்லாருமே பேசக்கூடிய விஷயம். தமிழ் தேசியவாதிகள் நாங்க பேசுற மொத்த விஷயத்துல இதுவும் ஒரு விஷயம். தலைவர் சிங்களவனால கொல்லப்பட்டாங்க. சிங்களவனுக்கு எங்களை கொல்ற அளவுக்கு தைரியமே கிடையாது. எங்க கிட்ட வர அளவுக்கு தைரியம் கிடையாது. அவங்ககிட்ட ஒரு வெப்பன்ஸும் கிடையாது. எங்க கிட்ட வந்து நிக்கிற அளவுக்கு தைரியமே கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில இருந்து நின்று ஃபண்ட் பண்ணுவாங்க. உலக கார்பரேட்ஸ் இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இந்த இலுமினாட்டிங்கிற கூட்டமும் இன்வால்வ் ஆகி தான் இந்த வேலையை பார்த்து இந்த வேலையை பண்ணுது. ஆனா இது யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போதோ இது ஏதோ சாதாரணமா நடந்துச்சு, இது ஏதோ நார்மல் ஒரு போர். இந்த போர் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற போர், 2 பேர் நடக்கிற போர் கிடையாது. இது நடந்தது 1 vs 34. ஒருத்தருக்கும் 34 கண்ட்ரிக்கும் நடந்த ஒரு சண்டை. ஒருத்தருக்கும் 34 கண்ட்ரிக்கும் நடந்த ஒரு சண்டை. இந்த சண்டையில வென்றது என்னமோ தேசிய தலைவர் தான். ஏன்னா ஒத்தையா நின்று அவர் அவ்வளவு பேர் சமாளிச்சாரு. இந்த இவ்வளவு கண்ட்ரி கார்பரேட் கம்பெனி அவங்க ஏகப்பட்ட பாம் வெப்பன்ஸ் இதுல அவங்களுக்கு பிளான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர், இது பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னொருத்தர், இதெல்லாம் 1008 விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணி தான் தலைவர்கள் இவர்களை வீழ்த்தினார்கள். இவங்க நினைச்சுக்கிட்டு இன்னைக்கும் பெருமையோடு சுத்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இது. தலைவரை இவங்கெல்லாம் ஒண்டி கொண்டிட்டு இருந்தா தொற்றுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு மோசமான விஷயம். அதே போல இங்க இருந்த ஐயா வீரப்பனார் அவரு சந்தன கட்டிய வித்தாரு யானை தந்தங்களை வித்தாருன்றாங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் பேரு கேட்கும் போதே வயிறு எரியுது. சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தனத்தை கடத்தினாரு. சந்தன கட்டைய யாருக்கிட்ட வித்தாரு? கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தா தான் அவங்க விற்க முடியும். கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாத எதுவுமே விற்க முடியாது.
கவர்மெண்ட் வித்தாங்களோ இல்ல வெளியில இருந்த ஏதோ ஒரு ஆட்கள் வாங்கினாங்களோ அவர்களை கவர்மெண்ட் பிடிக்கல. ஏன் கவர்மெண்ட் பிடிக்கலன்னு தெரியல. கவர்மெண்ட்ல இருந்து சில ஆட்கள் கூட வாங்கினாலும் வாங்கி இருந்துக்கலாம், இருந்துக்கலாம். அவங்கதான் வாங்கினாங்கன்ட்டு சொல்ல வரல. யாராச்சும் இருந்துக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய நீங்க சொல்ற ஒரு கேங்ஸ்டர் போல சித்தரிக்கப்படுற ஒரு நபர் ஆஹ் இவ்வளவு பெரிய கண்ட்ரி, இந்தியாங்கிற ஒரு இவ்வளவு பெரிய கண்ட்ரி, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இவ்வளவு ஸ்டேட்ஸ் ஆள்றாருங்கிறது நம்பவே முடியாது யாராலையும். ஏன் நம்ப முடியாதுன்னா அவருக்கு சப்போர்ட் வெளியில இருந்து இல்லாம அவரு இவ்வளவு வேலையை பண்றதுக்கு சான்சஸ் இல்ல. ரெண்டாவது இப்ப கட்டையை வித்தாருன்றாங்க. நீங்க வித்தவரைதான் பேசுறீங்க, வாங்கினவன் அவன்ட்டு யாருக்குமே தெரியல. யானை தந்தங்கள் எடுத்தாருன்றீங்க. என்ன யானை தந்தையை வச்சு அவரே வந்துட்டு யானை தந்தைகளை ஏதாச்சும் பொருள் செஞ்சு ஏதாச்சும் பண்ணாருங்களா? எதுவுமே கிடையாது. அவர் என்ன பிசினஸ் கடையை வச்சுட்டு ஏதாச்சும் சேலை பண்ணாரு? இல்ல. அப்ப இந்த யானை தந்தவன் வாங்கினவன் எவன்? எந்த அயோக்கிய பையன் வாங்கினான் யானை தந்தங்களும்? அது வெளியிடல, கண்டுபிடிக்கல. இந்த கட்டையை வாங்கணும் எந்த அயோக்கிய பையனும் கண்டுபிடிக்கல. யானை தந்தங்களை வாங்கணும் எந்த அயோக்கிய பையனும் கண்டுபிடிக்கல. கடைசி வரைக்கும் அவரே பாயிண்ட் பண்றது. வாங்கணும்னே விட்டாங்க. ஆனா அவங்கள வாங்க தூண்டுறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு புடிச்சிட்டாங்க. பிடிச்சதுன்னா அவரே ஒன்றும் நேர்மையாக சாவடிக்கல. அவருக்கும் மோரில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு எடுத்துன்னு வந்து மேலே தச்சு விட்டு நாங்க வீரப்பனாரை சுட்டுட்டேன்ட்டு பெருமை இவங்கதான் இந்த மீசைய முருகத்துக்கு தகுதி அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு வீரர் பேர்லயே அதுக்குதான் வீரம். சரிங்களா? இப்ப இந்த விஷயத்துலயும் கார்பரேட்ஸ் உள்ள இருக்கு. கார்பரேட்ஸ் உள்ள இருந்தனால மட்டும்தான் அவரை அந்த அளவுக்கு அவரும் கார்பரேட்ஸ் கிட்ட இருந்து முன்னாடி அவருக்கு தமிழ் பற்று இருந்துச்சு இல்லையான்னு தெரியல. ஆனா போக போக அவருக்கு தமிழ் பற்று வர ஆரம்பிச்சிருச்சு. போக போக அவர் தமிழ் மேல பற்று வந்துருச்சு அவருக்கு போக போக. ஆனா முன்பு காலத்துல தமிழ் மேல பற்று இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா போக போக தமிழ் பற்று இருந்துச்சு. போக போக வந்த விஷயத்த வீடியோங்கள்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். போக போக வந்த விஷயத்துல அவருக்கு தமிழ் பற்று மிகவும் அதிகமா இருந்துச்சு. தேசிய தலைவரோட கனெக்ஷன் இருந்துச்சு. தேசிய தலைவர் அவரை கூப்பிட்டாரு. கூப்பிடுறது போலதான் பேச்சு வந்துச்சு. தேசிய தலைவர் இங்க வந்துருங்க, நீங்க இங்க வந்து இருங்கன்ட்டு கூப்பிட்டது போலதான் பேர் வந்துச்சு. ஏன் இந்த விஷயத்துல கனெக்ஷன் பண்றோம்னாக்கா இவங்க 2 பேருமே தன்னோட இனத்துக்கு குரல் எழுப்பினவர்கள். இவங்களுக்கு என்னன்னாக்கா இனத்துக்கு எதிராக யாராச்சும் குரலை எழுப்புறாங்க, இனத்துக்கு எதிராக யாராச்சும் நியாயத்தை கேட்கறாங்கனாக்கா இவங்களால அதை சகிச்சுக்க முடிய மாட்டேங்குது. எப்படியாச்சும் ஒன்று பண்ணி இவங்களை காலி பண்ணி முடிச்சிடணும். இவங்களோட கதையை க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணணும் இவங்களோட கதையை. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க பாக்குறது. ஸோ இவங்களால என்னன்னாக்கா பவர் இருக்கும்போது 34 கண்ட்ரி, இங்க இருக்கும்போது நிறைய கோடிக்கணக்கான காசு. ஒருவேளை அவர் வெளியே வந்து யாரெல்லாம் வித்தாரோ யாருக்கிட்டலாம் இது பண்ணாரோ சொல்ல வர்றதுனால இவங்க பயந்து ஏதாச்சும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களோ, வீடியோக்களை வந்து சொல்லிட்டாருன்னு என்ன பண்றது, இந்த பேர்களை சொல்லிட்டு என்ன பண்றது, இந்த பேர்களை சொல்லிட்டு என்ன பண்றதுங்கிறது ஒருவேளை பண்ணாங்களான்னு என்னன்னு தெரியல. ஆச்சு, ஐயா விருப்பம் அவர்களே பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறமா இப்போ ஜஸ்ட் உங்க இப்ப இந்த 98 கிராமத்தை காலி பண்றாங்க. இப்ப இந்த கிராமத்தை காலி ஆச்சுன்னா இதுக்குள்ள எந்தெந்த கம்பெனிஸ் வரும்னு தெரியாது. அதே போல இப்ப இதுக்குள்ள கம்பெனிஸ்கள் இருக்கு, அந்த கம்பெனிஸ்கள் எல்லாம் தூக்குவாங்களான்னு தெரியாது. ஆனா சாதாரண மக்கள்களை இப்போ கார்பரேட் கம்பெனி எல்லாம் இருக்கு. இப்போ கார்பரேட் கம்பெனி சில கம்பெனிஸ் இருக்கு, சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கு, கம்பெனி கடைகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுவங்களுக்கெல்லாம் எதுவுமே வந்த மாதிரி தெரியல. நோட்டீஸ் அனுப்பி வெளியிடுங்க, கடையிடுங்க, இங்கதான் தூக்குங்க, இதெல்லாம் வந்துச்சா இல்லைன்னு தெரியல. பட் டைகருக்கு பிரச்சனைகளாவது டைகர்களோட இனப்பெருக்கத்துக்கு தடைகளா இருக்காங்க ஜனங்க, புலிகளோட. அதுக்கு நாங்க என்னைக்குமே தடைகள் இல்லை. இத்தனை வருஷமா அங்க எப்படி புலிகள் இத்தனை வருஷமா எப்படி இனப்பெருக்கம் பண்ணுச்சோ அதே போலதான் இனப்பெருக்கம் பண்ணும். நம்ம நாட்டுல இருக்கிற புலிகளும் அழியக்கூடாது. அதே போல நம்ம நாட்டுல இருக்கிற புலிகளை நம்மளே அடிச்சு சாப்பிடவும் கூடாது. யாரும் அடிச்சு சாப்பிடுறது இல்லை சொல்ற. அது போல வெளியில யாரும் பண்ணக்கூடாது. அதுக்காக ஜனங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பணும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லிட்டு அந்த இடத்துல புலிகளுக்கு ஏத்தது போலவே இடத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியதான் ஒரு கவர்மெண்டோட வேலை. ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா அந்த ஜனங்களை அப்ரோட் அங்கிட்ட இருந்து வெளியே போங்க. இப்ப ஜனங்க 1,00,000 பேர் 98 கிராம மக்கள் எங்க போவாங்க, எங்க போய் தங்குவாங்க? அவங்க வேற இடம் 1,00,000 பேர் தங்கக்கூடிய இடம் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குங்களா? பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணி கொடுக்காம விட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும், எங்க போய் அவங்க தங்கணும்? இதை பத்தின இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியான விஷயம் வராதனால நானும் இன்னும் பேசல.
அது பத்தின இப்போ இது எல்லாமே நம்ம சிஎம் சார் போலியா நம்ம விஜய் அண்ணாக்கு அவருக்கு போவாது எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கு தெரிஞ்சுதான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்படி ஒரு நகரணும்னாலும் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். ஏன்னா அவர் தான் அந்த நாட்டோட சிஎம், தமிழ்நாடோட சிஎம். அவ்வளவுதான். அவருக்கு தெரியாம ஒரு பின்னு கூட இப்படி பட் செய்யாது. அவர் இன்னும் கவர்மெண்ட் மூலியமா ஒரு பின்னு கூட இப்படி செய்யாது. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு வார்த்தை அவர் பேசுறீங்க அதனாலதான் எங்களுக்கு அவர் மேல சந்தேகமா வருது. அவரை கார்பரேட்ஸ் பின்னாடி நின்று இயக்குறாங்க, இளம் நாட்டிகள் பின்னாடி நின்று இயக்குறாங்கன்ட்டு எங்களுக்கு இதனாலதான் அவர் மேல சந்தேகமே வருது. வேற எதுனால ஏன்னா எல்லாமே ஏழப்பட்ட மக்களுங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இதுலதான் சந்தோஷமே. ஓகே ஜனங்க வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டாங்க. இளம் நாட்டியவர்களுக்கு மிகவும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல. இதுல குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மிகவும் கொடூரமான அனுபவம். அந்த அளவுக்கு ஒரு கொடுமைத்தன்மையோட இருக்கணும்.